மாஸ்டர் யுவர் இங்கிலீஷ் இன் 100 வீடியோஸில் இன்னைக்கு நம்ம பார்ட் 8ல இருக்கிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா தேங்கிற ப்ரொனவுனை எந்த வேர்ப் யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸில் கிரியேட் பண்ணுங்கிறது தான். தேங்கிறதுக்கு தமிழில் மீனிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவர்கள், அவைகள் இந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது திங்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது அனிமல்ஸ், பேட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ளூரலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேனே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் தேங்கிற ப்ரொனவுனுக்கு அப்புறம் எப்போவுமே ஆர்ங்கிற வேர்ப் தான் நம்ம present tenseல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் they are birds அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் பறவைகள், அவை எல்லாம் பறவைகள் அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். they are women அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். அப்போ யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா they are அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நவுன் சொல்லுவேன். they are pencils, அது எல்லாம் பென்சில்ஸ் அப்படின்னு சொல்றேன். இதே விஷயம் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் they are women, they are hard working அப்படின்னு சொல்றேன். அதாவது அவங்க எல்லாம் பெண்கள், அவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல அவங்க யாரு அப்படிங்கிறது கூட சேர்த்து அவங்க எப்படிப்பட்டவங்கங்கிறதையும் சேர்த்து சொல்றேன். இந்த மாதிரி தான் தேங்கிற ப்ரொனவுன் கூட நம்ம சிம்பிள் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுவோம். Thank you for watching this video. இதே மாதிரி நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.